இமேஜின் May 3rd, 2026 சண்டே மதியம் 1:30க்கு நீங்க உங்க எக்ஸாம் ஹால் முன்னாடி நிக்கிறீங்க. கையில அட்மிட் கார்டோட உங்களோட அங்கே இருக்கிற ஆபீசர்ட்ட இந்த அட்மிட் கார்டை கொடுக்குறீங்க. அவர் இந்த அட்மிட் கார்டை பார்த்துட்டு கூடவே ஆதாரையும் பார்த்து உங்க ஃபேஷியல் ரெகக்னிஷனை செக் பண்ணி அட்மிட், ஆதார் அண்ட் ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூணும் ஒன்று சேரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளியே போக சொல்லி உங்க கண்ணு முன்னாடி கதவை இழுத்து மூடுறாங்க. கேம் ஓவர். இது ஏதோ ஹாரர் மூவி ஸ்டோரியில இல்ல, இது இப்போ என்டிஏ ரிலீஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு குரூஷியலான டாக்குமெண்ட்ட பத்தினது. அவங்க உங்க நாலேஜ் செக் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஐடென்டிட்டியை செக் பண்றாங்க. இந்த அட்வைசரி டாக்குமெண்ட்ட பத்தி தான் எல்லாருமே பேசிட்டாங்களே மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யாராவது தமிழ்நாட்டுல அந்த டாக்குமெண்ட்ஸை எங்க போய் எப்படி பார்த்து சரியா சரி செய்யணும்னு சொன்னாங்களா? எந்த இடத்துக்கு போகணும், அங்க எவ்வளவு நேரமாகும், அங்க இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் என்ன, and எப்படி சீக்கிரமாக இந்த டாக்குமெண்ட்ஸை சரி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். வாங்க, உங்க கெமிஸ்ட்ரியை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க டாக்குமெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கவனிச்சு கேளுங்க. இந்த சாப்டர்ல ஒரு ஆட்டம் எப்படி மாலிகுலா மாறும் அப்படிங்கறத மட்டும் தான் இவ்வளவு நாள் நான் சொல்லி தந்தேன். ஆனா இனி அடுத்த 4 மாசத்துக்கு நான் வெறும் கெமிஸ்ட்ரி டீச்சர் அல்ல, உங்களோட அபிஷியல் நீட் லாயர். என்டியோட ரூல்ஸ் ரொம்ப ட்ரிக்கி. ஒரு சின்ன கிளிக், ஒரு சின்ன டாக்குமெண்ட் அப்லோட் கூட உங்களோட டோட்டல் ப்ரிப்பரேஷனையும் ஜீரோ ஆக்கிடும். சோ இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு என்டியோட ரூல்ஸ பிரிச்சு மேய நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியில டிகோட் பண்ண ஒரு ஆள் வேணும். உங்க மெடிக்கல் சீட் ஒரு சின்ன பேப்பர் ஒர்க்னால தவறி போகவே கூடாது. என்ன நம்பி வாங்க. I will guide you. இப்போ நம்மள என்ன பிரச்சனை, எத்தனை பேருக்கு இருக்குங்கறத பார்க்கலாம். உங்க ஆதாரை எடுங்க. ஆதார்ல உங்க பேரு பிரமிளா எம், பேரு இனிஷியலோட இருக்குனா கமெண்ட்ல டீம் இனிஷியல் அப்படின்னு, பேரு இனிஷியலோட இருக்குனா கமெண்ட் செக்ஷன்ல டீம் இனிஷியல் அப்படின்னு. இதுவே பேரு அப்பா பேர் கூட பிரமிளா முரளிதரன் மாதிரி இருக்குனா டீம் ஃபுல் நேம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. டீம் இனிஷியல் அதிகமா இருந்தா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அதை எப்படி சரியா சரி பண்றது அப்படிங்கறத அப்ளிகேஷன் வந்ததும் சொல்றேன். Come, let's get into the video. என்டியோட அபிஷியல் வெப்சைட்ல Jan 4th, 2026 அன்னைக்கு நம்ம நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்கான அட்வைசரி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஆதார், கேஸ்ட் சர்டிபிகேட், PWD and EWS கேட்டகரியை பத்தி தான் பேசியிருக்காங்க. முதல்ல ஆதார்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். உங்க ஆதார்ல உள்ள எல்லா டீடைல்ஸும் 10th மார்க் ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தி வச்சுக்கணும். உங்க பேரு 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட், ஜெண்டர் 10th மார்க் ஷீட், ஏன் அப்பா பேரு கூட 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். அது கூடவே நீங்க ஆதார்ல கொடுத்திருக்கிற போட்டோ பழசுனா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னா தயவு செஞ்சு அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்பவே உடனே போட்டோவை மாத்துங்க. ஆல்சோ உங்க பேரு இனிஷியலோட இருக்கா, ஃபுல் நேமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அப்படிதான் ஆதார்லயும் பேர் இருக்கணும். 10th மார்க் ஷீட் ஆதார், 10th மார்க் ஷீட் ஆதார், ரெண்டுத்துலயும் சேம் பேரு தான் இருக்கணும். இதை எங்க போய் மாத்துறது மேம்னு கேட்டீங்கன்னா, உங்க ஊர்ல இருக்கிற மெயின் போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல சென்ட்ரலைஸ்ட் பேங்க்லயோ போய் பாருங்க. போஸ்ட் ஆபீஸ்க்கு போறீங்கன்னா காலையில 5 இல்ல 6 மணிக்கே போய் டோக்கனை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி வாங்கினா தான் காலையிலேயே வேலை முடியும். அடுத்ததாக OBC நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட்ல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். மொத கன்ஃபியூஷனுக்கான கிளாரிஃபிகேஷன், நீங்க ஸ்டேட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணணும். ஸ்டேட் கார்டுனா என்ன? தாசில்தார்ட்ட இருந்து நீங்க வாங்கி இருப்பீங்களையா, அந்த கார்டு சர்டிபிகேட் நமக்கு வேணாம். அப்போ எங்க இருந்து மேம் நான் வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆல்வேஸ் கெட் இட் ஃப்ரம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்
ஆர் இ-சேவை மையம். அங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் வேணும், நான் நீட்டுக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதைத்தான் நீங்க ஆல் இந்தியா கோட்டால யூஸ் பண்ண முடியும். ஸ்டேட் கார்டை ஆர் ஸ்டேட் சர்டிபிகேட்டை யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக யூடிஐடி கார்டு. நம்மளோட பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இந்த யூடிஐடி கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அதோட வேலிடிட்டி சரியா இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. உங்க பேரு, போட்டோ எல்லாமே இருக்கா, மிக முக்கியமா முன்ன சொன்ன மாதிரி வேலிடிட்டி இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஏன்னா பழைய சர்டிபிகேட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ உங்களுக்கான ஓவரால் செக்லிஸ்ட் என்ன? முதல்ல ஆதார்ல உள்ள பேரு, 10th மார்க் ஷீட் கூட சரியா இருக்கா, டேட் ஆஃப் பர்த், அப்பா பேரு எல்லாமே சரியா இருக்கா, அட்ரஸ் சரியா இருக்கான்னு கொண்டு பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்க பயோமெட்ரிக்ஸ், அதாவது ரெட்டினா ஸ்கேன் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வச்சிருப்பீங்க இல்லையா, அது ரெண்டும் புதுசா பழசான்னு பாருங்க. நிறைய பேர் பிறந்த இடத்துல இருந்து இன்னும் அதை அப்டேட் பண்ணாம இருந்திருப்பீங்க. தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்க. போட்டோ மிக மிக முக்கியம். போட்டோவை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டோ ஃபேஷியல் ரெகக்னிஷன்ல ரெகக்னைஸ் ஆகலைனா உங்க அட்மிட் கார்டை கேன்சல் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. அடுத்ததாக ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்டிபிகேட்டா இருக்கணும். இ-சேவை மையத்துக்கு போய், உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரஸ்டட் இ-சேவை மையத்துக்கு போய் இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபைனலாக யூடிஐடி கார்டு. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் யூடிஐடி கார்டோட எக்ஸ்பைரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எக்ஸ்பைரி கிட்ட வந்துச்சுன்னா கூட ரினியூ பண்ணிக்கோங்க. நமக்கான ஆபத்தை நம்ம எடுத்துக்க வேணாம். கண்ணா, மிக முக்கியமான விஷயம், கெமிஸ்ட்ரி டவுட்ஸ் கூட எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் கூட என்கிட்ட கேட்டுக்கலாம். ஆனா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படி கிடையாது. நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ப்ராசஸ் எப்பவுமே ஸ்லோ தான். ஒரு டாக்குமெண்ட்டை வாங்க விஓல ஆரம்பிச்சு ஆர்ஐட்ட கடைசியா தாசில்தார் கிட்ட சைன் வாங்குற வரைக்கும் 15 நாள் குறைஞ்சது போயிடும். அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம்னு வித்துக்கிட்டீங்கன்னா உங்க எக்ஸாம் வாய்ப்பும் அடுத்த வருஷம் எழுதிக்கலாங்கிற மாதிரி ஆயிரும். So be smart and be early. அடுத்து வர உங்க பிரமிளா மேமோட வீடியோ ஒவ்வொன்னு ரொம்ப முக்கியம். சந்து புண்டுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு எப்படி என்டிஏவோட கண்ணுல விரல விட்டு ஆட்டுறதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னா இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் அடிச்சு உடைச்சு ஆல்னு மாத்தி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த வாரமே போய் உங்க டாக்குமெண்ட்ஸை சரி செய்ய போறீங்க, கமெண்ட் செக்ஷன்ல மிஷன் அக்செப்டட், மிஷன் அக்செப்டட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க பேருக்கு முன்னாடி டாக்டர் பட்டம் வரணும்னா டாக்குமெண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். Let me see your energy. கமெண்ட்ல மிஷன் அக்செப்டட், மிஷன் அக்செப்டட்னு இப்பவே டைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு களத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.